திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்வி நிலையத்திற்கு உட்பட்ட திருச்செந்தூர் சிவந்தி அகாடமி மற்றும் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரி இணைந்து அனைத்து துறை சார்ந்த இறுதி ஆண்டு மாணவிகளுக்கு செல்ஃப் க்ரூமிங் என்ற தலைப்பில் ஒருநாள் பயிற்சி கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்றது. திருச்செந்தூர் கடற்கரையில் 99 முட்டைகளை இட்டு சென்ற கடல் ஆமை. முட்டை விடுவதை ஆர்வத்துடன் கண்டு மகிழ்ந்த பக்தர்கள். திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்வி நிலையத்திற்கு உட்பட்ட திருச்செந்தூர் சிவந்தி அகாடமி மற்றும் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரி இணைந்து அனைத்து துறை சார்ந்த இறுதி ஆண்டு மாணவிகளுக்கு செல்ஃப் க்ரூமிங் என்ற தலைப்பில் ஒருநாள் பயிற்சி கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்றது. இப்பயிற்சி முகாமை கல்லூரி முதல்வர் முனைவர் ஜெயந்தி தலைமையேற்று தலைமை உரையாற்றினார். சிவந்தி அகாடமி ஒருங்கிணைப்பாளர் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை நிகழ்த்தினார். இம்முகாமின் சிறப்பு விருந்தினர் தூத்துக்குடி தூய மரியன்னை கல்லூரி வணிக மேலாண்மை துறை தலைவர் முனைவர் காயத்ரி கலந்து கொண்டு மாணவிகளுக்கு தனித்திறன், தலைமைத்துவம் மற்றும் தன்னம்பிக்கை குறித்த விரிவாக எடுத்துரைத்தார். மேலும் அதற்கான பயிற்சியையும் மேற்கொண்டனர். திருச்செந்தூர் ஆதித்தனார் கலை கல்லூரி பேராசிரியர் முனைவர் பெனட் பயிற்சி முகாமை துவக்கி வைத்து உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்தார். மேலும் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் கல்லூரி பேராசிரியர் காந்திமதி நன்றியுரை கூறினார். இப்பயிற்சி முகாமில் ஏராளமான மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைக்கு வரணுங்கிற ஒரு ஏமோட ஆரம்பிக்கப்பட்டதான் நமது கல்லூரி. அதனால மேனேஜ்மெண்ட்ல இருந்து நம்ம அப்போ ஃபவுண்டர் சேர்மன் வந்து நம்ம கல்லூரிக்கு அதுவும் பெண்களுக்காக எல்லாமே செய்து கொடுத்து எல்லா வசதிகளும் செய்து கொடுப்பாங்க. அவங்களுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்தி பிள்ளைங்க வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. குறிப்பாக இப்பொழுது சொல்லும் பொழுது இப்போதைய நமது சேர்மன் உயர்திரு பாலசுப்ரமணிய ஆதித்தன் அவர்கள், அதாவது 2-3 தடவை பிரின்சிபல்ஸ் மீட்டிங் நடக்கும் பொழுது அவங்க கேட்கறது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அகடமிக் சப்ஜெக்ட்ஸை தவிர நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியாக இருக்கும். அவங்களுடைய ரொம்ப ஒரு ஆசை என்னன்னா, இங்கே நம்ம கல்லூரியிலேருந்து படித்து முடிச்சு போகிற பிள்ளைங்க எல்லாருமே ஸ்போக்கன் இங்கிலீஷில் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். ஸோ இந்த இன்ஃப்ளூயன்ஸில் வந்து நம்ம எப்படி வர்றது அப்படிங்கிறது என்னோட பேட்டி. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் முன்னாடியெல்லாம் நம்ம சொல்கிறோம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்மார்ட்டாக இருக்கணும். டுடே ஐசிடி, ஸோ இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி வேர்ல்டு, நம்ம இப்போ இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி வேர்ல்டில் இருக்கிறோம். இந்த பார்ட் ஆஃப் த லைஃப் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஃபுல்லி ஆக்குபைட் பை த டெக்னாலஜி. உங்களோட லைஃபை ஃபுல்லாகவே டெக்னாலஜி தான் ஆக்குபை பண்ணியிருக்கு. Okay, so I need you to talk all your the problems which you have, like the shyness, your unconfident level, whatever the things that you had from the past 3 years, that this session will be an ice-breaking session for your life. Okay, I ask you one thing, how many of you would like to get married? Please raise your hands. திருச்செந்தூர் கடற்கரையில் 99 முட்டைகளை இட்டு சென்ற கடல் ஆமை. முட்டை விடுவதை ஆர்வத்துடன் கண்டு மகிழ்ந்த பக்தர்கள். ஆன்மீக தலமான திருச்செந்தூரில் கடற்கரை ஓரம் அமைந்துள்ளது சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இக்கடற்கரையில் இருந்து சிறிது தொலைவில் அமைந்துள்ளது மூவர் சமாதி கோவில். இக்கோவிலின் எதிர்ப்புறம் உள்ள பகுதியில் கடற்கரையில் சுமார் 99 முட்டைகளை ஆமைகள் இட்டு சென்றுள்ளது. நீரிலும் நிலத்திலும் வாழும் தன்மை கொண்டது ஆமைகள். இவை ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் முதல் ஜூன் மாதம் வரை முட்டையிடும் காலமாகும். நீர்வாழ் உயிரினமான ஆமைகள் நிலத்தில் மட்டுமே முட்டைகளை இடும் தன்மை வாய்ந்தது. ஒருமுறை இடும் ஆமை முட்டைகள் பொரித்து வர 40 முதல் 50 நாட்கள் வரை ஆகும். திருச்செந்தூர் கடற்கரையில் இடப்பட்ட ஆமை முட்டைகளை திருச்செந்தூர் வனசரக அலுவலர் கனிமொழி அரசு தலைமையில் இந்த ஆமைகள் இட்ட முட்டைகளை இயற்கையான முறையில் வெப்பம் கொண்டு பொரிக்க வைப்பதற்காக திருச்செந்தூர் வனசரகம் அதிகாரிகள் ஃபைசல் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் ஆகியோர் ஆமைகள் இட்ட முட்டைகளை மணப்பாட்டில் அமைந்த ஆமை முட்டை பொரிப்பதற்கு பத்திரமாக எடுத்து சென்றனர். கடலில் இருந்து கரைக்கு வந்து முட்டையிட்டு சென்ற 99 முட்டைகளை கோவிலுக்கு வந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்தனர். இந்நிகழ்வில் திருச்செந்தூர் ஆமை பாதுகாப்பு குழுவினர் ஜான் சுதாகர் மற்றும் வனசரக அதிகாரிகள் பலரும் உடனிருந்தனர். ரொம்ப பக்கத்துல போவாங்க சார். தூத்துக்குடி மாநகராட்சியின் புதிய ஆணையராக மதுபாலன் பொறுப்பேற்றுக் கொண்டார்.
தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையராக பணியாற்றி வந்த தினேஷ்குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு மதுரை மாநகராட்சி ஆணையராக நியமிக்கப்பட்டார். அவருக்கு பதிலாக மதுரை மாநகராட்சி ஆணையாளராக பணியாற்றி வந்த மதுபாலன் தூத்துக்குடி மாநகராட்சியின் புதிய ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து இன்று தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகம் வருகை தந்த அவரை மாநகராட்சி அதிகாரிகள் பூங்கொத்து மற்றும் புத்தகங்களை வழங்கி வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து மாநகராட்சியின் 13வது புதிய ஆணையாளராக மதுபாலன் இன்று பதவியேற்றுக் கொண்டார். மேலும் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் சுகாதாரம் மற்றும் சாலை உள்ளிட்ட மாநகராட்சியின் அனைத்து அடிப்படை வளர்ச்சிப் பணிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என புதிய ஆணையர் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் விற்பனைக்காக கஞ்சா வைத்திருந்த வாலிபரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவரிடம் இருந்து 1 கிலோ 200 கிராம் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எல். பாலாஜி சரவணன் உத்தரவின்படி திருச்செந்தூர் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் வசந்தராஜ் மேற்பார்வையில் திருச்செந்தூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சதீஷ்குமார் மற்றும் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்ட பொழுது திருச்செந்தூர் பகத்சிங் பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் நின்று கொண்டிருந்தவரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர் மதுரை மாவட்டம் ஹீரா நகரை சேர்ந்த காளிமுத்து மகன் மூர்த்தி என்பதும் அவர் விற்பனைக்காக கஞ்சா வைத்திருப்பதும் தெரியவந்துள்ளது. உடனே காவலர்கள் மூர்த்தியை கைது செய்து அவரிடம் இருந்த 1 கிலோ 200 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் இதுகுறித்து திருச்செந்தூர் காவல் நிலைய ஆய்வாளர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்ட மூர்த்தி மேலும் இதுகுறித்து திருச்செந்தூர் காவல் நிலைய காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்ட மூர்த்தி மீது ஏற்கனவே விருதுநகர் ஊரக காவல் நிலையத்தில் ஒரு திருட்டு வழக்கும், விருதுநகர் மேற்கு காவல் நிலையத்தில் 2 வழக்குகளும், மதுரை திடீர்நகர் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.